எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இவங்க தான் அபிராமி வெங்கடாச்சலம். இவங்க நம்ம அஜித் சார் நடித்த நேர்கொண்ட பார்வை அந்த படத்தில் 3 ஹீரோயினில் ஒருவாளாக நடிச்சிருப்பாங்க. சில படங்களில் நடிச்சிருப்பாங்க, ஆனால் ஹீரோயின் கதாபாத்திரம் இது வரைக்கும் இவங்களுக்கு கொடுத்த பாடு இல்லை. பிக் பாஸ் சீசன் 3ல் இவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட். ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்து தான் வெளியவும் வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இவங்களுக்கு சுத்தமாக பட வாய்ப்புகளே இல்லை. சுத்தமாக பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக சினிமாவுக்குள்ளேருந்து வெளியே வந்து சீரியலுக்குள்ளே என்ட்ரி ஆனாங்க. இப்போது சீரியலில் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு சீரியலில் நல்ல பேர் தான் எடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யார் கண்ணு படிச்சோ தெரியல, இவங்க இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாங்க. இன்ஸ்டாகிராமில் ஆரம்பத்தில் இவங்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் போடவே இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷனில் இறங்கினாங்க. இவங்க சப்ஸ்கிரிப்ஷனில் இறங்கின கொஞ்ச நாள்லேயே கிட்டத்தட்ட மந்த்லி 8லேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போது இன்ஸ்டாகிராமில் எல்லை மீறி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தற்போது இவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைவேட்டில் போட்டிருக்க வீடியோக்கள் எல்லாமே தற்போது வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் லீக் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் ஏகப்பட்ட வீடியோக்கள் லீக் ஆனதை பார்த்து இவங்க நடிக்கிற சீரியல் ரசிகர்களே ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு சப்ஸ்கிரிப்ஷனில் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் தான் இன்ஸ்டாகிராமில் அசிங்கமாக பேசுகிறாங்க, அசிங்கமாக வீடியோ போடுறாங்க அப்படின்னு ஒரு சில தன்னார்வலர்கள் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணி அது தற்போது வந்துட்டு வழக்காகவும் பதிவாகியிருக்கு. அந்த சமயத்தில் தற்போது இவங்களுடைய இந்த வீடியோக்களும் சமூக வலைதளத்திலும் அதிக அளவில் பகிரப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இவங்க மேலேயுமே வந்துட்டு வழக்கு பதியப்படலாம் அப்படின்னு சொல்லி பேசப்படுற அளவுக்கு இவங்களுடைய வீடியோக்கள் அந்த அளவுக்கு எல்லை மீறும் அளவுக்கு உச்சக்கட்ட ஆபாசத்தை இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.